அனைவருக்கும் வணக்கம். மோடி மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது தான் இன்றைய உலக தலைப்பு செய்திகளாக வலம் வந்து கொண்டிருக்குது நண்பர்களே. அதுலேயும் குறிப்பாக சீனாவை மோடி அவர்கள் வெச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னும், சீனா இந்தியாவை இறக்க பார்த்த ஒரு சூழ்நிலையில் அதை அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு சீனாவை மோடி அவர்கள் பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு தேன் வந்து பாயிற மாதிரி பாஞ்சிருக்குது நண்பர்களே. அதுவும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட 3 விஷயங்கள்ல சீனாவுக்கு சரியான அடியை கொடுத்துருக்குது இந்தியா. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அது பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ காத்திருக்குது. வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, முதல் செய்தியாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எது அப்படின்னா, பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடந்து கொண்டு இருக்குது இல்லையா. தற்சமயம் இந்த சமயத்தில் நம்ம இந்த வீடியோ எடுக்கிற இந்த டைமில் அங்கே பிரேசிலில் பிரிக்ஸ் அமைப்புடைய உச்சி மாநாடு நடந்து கொண்டு இருக்குது. பிரிக்ஸ் அமைப்பில் இப்பொழுது 11 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நண்பர்களே. இந்த முறை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. அந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு ஹீரோவாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தான் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவர் அங்கே போய் இறங்கிறதுக்கு முன்னாடியே அப்படி அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி மோடி வர்றாரு, அவருக்கு கிடைக்கிற மரியாதையை பாருங்க அப்படின்னு உலகம் அப்படி அண்ணாந்து பார்க்குற வேலையில் ஒரு ஆள், மிக முக்கியமான ஒரு ஆள், துண்டை காணான் துணியை காணான்னு ஓட்டம் எடுத்ததை நம்ம பார்த்தோம். நான் யாரை சொல்லியிருப்பேன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நேரம் அநேகமாக வேற யாரும் இல்லை, சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை தான் சொன்ன நண்பர்களே. பாரத பிரதமருக்கு தான் அங்கே முதல் மரியாதை அப்படின்னு பிரேசில் முடிவு செய்த உடனேயே ஜி ஜின்பிங் இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்றதுக்கு தனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்ஸ் கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி மனுஷன் ஜகா வாங்கினாரு. பிரேசிலுடைய அதிபரான லூலா டி சில்வா என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் வந்து முதல் மரியாதை வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் பாரத பிரதமருக்கு முதல் மரியாதை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீன அதிபர் ஜி ஜின்பிங் விளைக்கிறேன்னு சொன்னாலே அதில் பயங்கர கடுப்பாகவும் ஆனார். யார்? பிரேசிலுடைய அதிபர் லூலா. பாரத பிரதமருக்கு முதல் மரியாதைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன வகையில் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். உச்சி மாநாட்டுக்கு இப்போ 11 நாட்டுடைய தலைவர்கள் வர்றாங்க. ஆனால் அத்தனை பேரையும் வைத்துக்கொண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் ஸ்டேட் டின்னரை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு பிரேசிலுடைய அதிபரான லூலா. இந்த ஸ்டேட் டின்னர் அப்படிங்கிறது ஒரு உச்சபட்ச மரியாதை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதாவது அரசு கொடுக்கிற ஒரு விருந்து, அரசு விருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு நாட்டுடைய தலைவர் இன்னொரு நாட்டுக்கு போறாருன்னா அந்த 2 பேர் மட்டுமே இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டராக கான்ஃப்ளிக்ட் ஆகாது. ஆனால் 11 நாட்டு தலைவர்கள் அங்கே உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. இது போக மேலும் 5 நாட்டுடைய தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க பார்வையாளர்களாக வர்றாங்க. இப்படி 15-20 உலக நாடுகளுடைய தலைவர்கள் கூடுகிற இடத்துல ஒரே ஒரு நாட்டுடைய தலைவருக்கு மட்டும் இந்த உச்சபட்ச மரியாதையை, ஸ்டேட் ஆனரை, அதாவது அரசு முறை விருந்தை வழங்குறாங்க அப்படின்னா அது அந்த தலைவர்கள் எல்லார்த்தை விட இவருக்கு தான் நாங்கள் முதல் மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம். மோடி அவர்களுக்கு அப்படித்தான் இந்த விருந்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சற்று முன் நமக்கு கிடைத்த செய்தி நண்பர்களே, இந்த உச்சி மாநாடுல பேசின நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானையும் சீனாவையும் வச்சு வெளுத்து வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லணும். வெளிப்படையாகவே திரு மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த குளோபல் சவுத் நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, குளோபல் சவுத் நாடுகள் அப்படின்னா ஏழை எளிய நாடுகள் அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த குளோபல் சவுத் நாடுகளை பயன்படுத்திக்கிறாங்க பிற நாடுகள், வளர்ந்த நாடுகள்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளுடைய வளங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு எந்த விதமான டெவலப்மெண்ட்டையோ அல்லது அதற்கான மரியாதையோ கூட பிற நாடுகள், வளர்ந்த நாடுகள் கொடுக்க மாட்டேங்குது.
அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார். மேலும் அவர் என்ன சொன்னார்னா, உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோமே, இந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது உலக வெப்பமயமாதல் இருக்குது இல்லையா, அந்த உலக வெப்பமயமாதலை தடுக்கணும் அப்படின்னாக்க அதற்கு பல ரிஃபார்ம்ஸை அட்வைஸ் பண்ணாங்க. அதில் மிக முக்கியமாக கரி அடுப்பு யூஸ் பண்ணக்கூடாது, விறகு அடுப்பு யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லை ரெஃப்ரிஜரேட்டருடைய டைப்பெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்லாம் பல வருஷங்களாக பேசி அதுக்கு இந்த வளர்ந்த நாடுகள்லாம் வளரும் நாடுகளுக்கு அதற்கான எய்டு, அதற்கான சப்போர்ட் பணத்தை கொடுக்கறதும் ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, சும்மா அப்படி கிள்ளி கொடுக்குற மாதிரி தான். அது ஏழை நாடுகளை மேலும் வறுமைக்கு தான் தள்ளுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் நம்பர்களே. என்னென்னா, நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் மாற்றங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த உலக வெப்பமயமாதலை நாம் நிறுத்த முடியும். அப்போது ஏழை நாடுகளுக்கு இதற்கான உதவி தேவை. அவங்க இப்போ அவங்களுக்கு இருக்கிற வசதியில், உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கோங்க, நமக்கு இருக்கிற வசதியில் இவனுங்க டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு அந்த டெக்னிக்கல் இதையெல்லாம் நம்ம அந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சு நம்ம பண்ண முடியாது. கரெக்டா? அப்படி நம்ம மாறணும் அப்படின்னா அதற்கான சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதனால் அதை வளர்ந்த நாடுகள் இந்த ஏழை நாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேச்சு, அக்ரிமெண்ட்டும் கூட. சரி, இந்த வளர்ந்த நாடுகள் எதுக்குங்க சார் இவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்டால் அங்கே தான் விஷயமே இருக்குது. என்னன்னா, இன்றைக்கு உலக வெப்பமயமாகுது அப்படின்னு நாமெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன? இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதாவது உலகம் முழுவதும் இந்த இயந்திரமயமாகுது இல்லையா, அதுதான் மெஷினரி ஓடுறது, அந்த ஹீட்டு, பெட்ரோலியம் எடுக்கிறது எல்லாமே. இதெல்லாம் முதல்ல யார் பண்ணினாங்க? இந்த பூமி இப்படி கெட்டு குட்டிச்சவரா போனதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் பிற வளர்ந்த நாடுகள் தான். அவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. அவங்க படிப்படியாக முன்னேறிக்கிறாங்க. நம்மளையெல்லாம் சுரண்டி எடுத்து நம்மளோட ரிசோர்ஸஸ்லாம் எடுத்து சுரண்டிடுறாங்க. அவங்க பணக்காரனான பிறகு அவனுங்க 1008 ரூல்ஸ் பேசுகிறான். இதில் புகை அடிக்குது, அதில் அதை அடிக்குது, இது அடிக்குதுன்னு. ஆனால் நம்மளுடைய நிலைமை, ஏழைகளுடைய நிலைமை என்ன? நாம் போய் அவ்வளோ காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்டெல்லாம் போட்டு நாம் அந்த புகையெல்லாம் தடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போது இன்றைக்கி இந்த பூமி இந்த பிரச்சனையை சந்திக்குது, பூமி வெப்பமயமாதலை சந்திக்குது அப்படின்னா அதற்கு காரணம் யாருன்னா இந்த வளர்ந்த நாடுகள் தான். அவனுக்கு ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டானுங்க. இன்றைக்கி அவனுங்கெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு நல்லபடியாக உட்காந்துட்டாங்க. ரைட்டா? ஆனால் இப்போ அவங்க மேலே உட்காந்துக்கிட்டு நாமெல்லாம் எதையுமே செய்யக்கூடாது, ஒரு விறகடுப்பை வச்சுக்கக்கூடாது, இந்த மாதிரியான ரெஃப்ரிஜரேட்டர்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னா நாம் எப்போ தான் முன்னேறது? அப்புறம் நமக்கு வேறு எல்லா நம்ம ஊரில் எல்லாருமே கேஸ் எடுப்போம், இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வாங்குறதுக்கு எல்லா நாட்டிலையும் வசதி இருக்குமா? இந்தியாவை கூட விடுங்க, ஆப்பிரிக்க நாடுகளில் மக்களுக்கு இதுக்கெல்லாம் வசதி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுதலையா? அப்போ நாங்களும் வளர்ந்து ஓரளவுக்கு வர்றது வரைக்கும் நாங்கள் எதுக்கு இதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு ஏழை நாடுகள் கேட்குறதுல என்ன தப்பு? குளோபல் சவுத் கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்தை சுட்டி காட்டி இவர் வளர்ந்த நாடுகள் எல்லாம் குளோபல் சவுத் மேல டபுள் ஸ்டாண்டர்டு காட்டுது, இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பற்றி பேசும்போது இந்த ஒரு விஷயம் உலக வெப்பமயமாதல் சொன்னார் இல்லையா, அடுத்ததாக அவர் டெரரிசத்தையும் சொல்றாரு. இந்த வளர்ந்த நாடுகள் தீவிரவாதத்தை ஒடுக்கணும்னா யார் தீவிரவாதம் செய்தாலும் சரி, எந்த நாடு செய்தாலும் சரி, எந்த நாடு தீவிரவாதிகளை வளர்த்து விட்டாலும் சரி, அத்தனை பேருக்கு மேலே நீ ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? அது என்ன, ஒரு சில நாடுகள் மேலே மட்டும் எடுக்கிறது, ஒரு சில நாடுகள் மேலே நீங்கள் ஆக்ஷனே எடுக்கிறதில்ல அப்படிங்கிற கேள்வியை பாரத பிரதமரே எழுப்பியிருக்கிறாரு. அவர் வெளிப்படையாகவே பாகிஸ்தான் இத்தனை தீவிரவாத செயல்களை செய்தாலும் கூட வளர்ந்த நாடுகள் பாகிஸ்தானை அப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்குதே, கொஞ்சுதுகளே அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறாரு. சீனா உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தான் போன்ற தீவிரவாத நாடுகளை ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் பாருங்க, ஈரான் இருக்குது. ஈரானின் மீது இத்தனை நடவடிக்கைகளை எடுக்கிற அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஏன் பாகிஸ்தான் மேலே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதோடு இல்லாமல் ஈரானின் மீது அனாவசியமான தேவையற்ற தாக்குதல்களை நடத்தினதை கண்டிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈரான் நம்முடைய நெடுங்காலைய நண்பன் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது முக்கியமான விஷயம், ஈரானும் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இப்பொழுது ஒரு முழு உறுப்பினராக சேர்ந்திருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
இப்படி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் நின்றுக்கிட்டு பாரத பிரதமர் சீனாவையும் பாகிஸ்தானையும் மேற்கத்திய நாடுகளையும் பொளந்து கட்டினாரு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீனா எப்படியாவது இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுத்தரணும் அப்படின்னு சொல்லி பல நடவடிக்கைகளை எடுத்திருக்குது. அந்த நடவடிக்கைகளுக்கு இந்தியா திருப்பி அடிச்சிருக்குது பாருங்க. அதுதான் இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. சீனா என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம். சீனா வந்து கடந்த 2-3 மாதங்களாக இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் குறிப்பாக எதை டார்கெட் பண்ணுதுன்னா, இந்த சைனா +1 அப்படின்னு மேற்கத்திய நாடுகள்லாம் ஒரு பாலிசி எடுத்தாங்க இல்லையா. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது, அதே போல் பிற பெருநிறுவனங்கள்லாம் இருக்குது. அங்கே சீனாவில் இருக்கிற தங்களுடைய நிறுவனத்தை மூடிவிட்டு அவங்க இந்தியா, வியட்நாம், பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து அவங்க ஃபேக்ட்ரியை கொண்டு வர்றாங்க அல்லது புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. ஐஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனா தான் வந்து நம்பர் 1 ப்ரொடியூசராக இருந்தது. சீனா தான் வந்து உலகத்தில் பெரும்பாலான ஐஃபோன்களை தயாரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த கோவிடுக்கு பிறகு இந்த ஆப்பிள் ஐஃபோனை நம்ம ஊர்லேயே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் ஒரு பெரிய ஃபேக்டரியை போட்டு அதை ஆரம்பிச்சது. இன்றைக்கு உலகத்திலேயே ஐஃபோன்களை அதிகமாக தயாரிக்கிற நாடுகளுடைய பட்டியலில் 2வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் விட்டோம்னா இவங்க வளர்ந்துக்கிட்டே போயிடுவாங்களான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ண சீனா என்ன பண்ணுது, ரைட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்து புது ஃபேக்ட்ரிகள் தானே, அப்போ அனுபவம் உள்ள ஆட்கள் அவங்களுக்கு இருக்காது இல்லையா. அதனால் ஃபாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணியிருக்குது, சீனாலையும் தைவான்லையும் வேலை செஞ்ச இந்த இன்ஜினியர்ஸ், ஹை லெவல் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்களா, இன்ஜினியர்ஸ் மேனேஜர்ஸ்லாம், அவங்கள வந்து இந்தியாவில் இருக்கிற தங்களுடைய ஃபேக்ட்ரிகளுக்கு அனுப்பியிருக்குது. எதற்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. அப்படி சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்களெல்லாம் திரும்பி வர சொல்லிருச்சு சீனா. இதனால் ஃபாக்ஸ்கான் ஒரு நிறுவனத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான இன்ஜினியர்களும் மேலதிகாரிகளும் சீனாவை சேர்ந்தவர்களை நான் சொல்கிறது சீனாவுக்கு திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லணும். இந்தியாவுடைய வளர்ச்சியை இது ஸ்லோ டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக இந்தியா வந்து உலக அளவில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் பெரும் வளர்ச்சியை கண்டு வருது. பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டாகவும் மாறி இருக்குது இந்தியா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீனா தன்னுடைய இன்ஜினியர்களை தடுப்பதன் மூலமாக நம்முடைய டெவலப்மெண்ட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்குது. அது மட்டும் இல்லை, சீனா வந்து இந்தியாவுக்கு பேட்டரி தயாரிப்பதற்கான பொருட்கள், இந்த மாதிரியான ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, பேட்டரிகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாம் நிறுத்தி வச்சிருச்சுங்கிறத பார்க்குறோம். இதனால் இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறத நாம் ஒத்துக்க தான் வேணும். ஆனால் உலகமே வந்து இதனால் இந்தியாவுடைய வளர்ச்சி பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் தான் மோடி அவர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று அடிச்சிருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உடனடியாக ஃபாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் டெம்பரரியாக நீங்கள் தைவான்லேருந்தும் பிற நாடுகள்லேருந்தும் நீங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன வசதிகள் தேவையோ எல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இப்பொழுது பிரதமர் கானா, ட்ரினிடாட் அண்ட் டுபாகோ, இப்பொழுது அர்ஜென்டினா போயிருக்கார் இல்லையா, அர்ஜென்டினா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் இவர் சுற்றுப்பயணம் போகிறார் இல்லையா. அந்த நாடுகள் எல்லாமே நிறைய இயற்கை வளங்களை கொண்ட நாடுகள், இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்ட நாடுகள். அதனால் இந்தியா வந்து அடுத்த நிலைக்கு நகருவதற்கு தயாராகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்க, இது போன்ற உள்ளடி வேலைகளை செய்கிறத நினச்சி யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஒரு டெம்பரரி செட்பேக் தான். இந்திய இன்ஜினியர்களை உடனடியாக நீங்கள் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி அப்கிரேட் பண்ணுங்கள். இது ஒரு டெம்பரரி செட்பேக்காகத்தான் நீங்கள் நினைக்கணும். இந்தியன் இன்ஜினியர்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்திய இன்ஜினியர்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த நிறுவனங்களும் ஃபாக்ஸ்கான், ஆப்பிள் போன்ற நிறுவனங்களும் இப்பொழுது அந்த வேலைகளில் இறங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. நண்பர்களே, இது போன்ற நிறுவனங்களுக்கு மேலும் சில சலுகைகளை இந்தியா வழங்கலாமா அப்படின்னு யோசித்து வருவதாகவும் நமக்கு செய்திகள் எட்டியிருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைய சூழ்நிலையில் சீனா ரொம்பவுமே அடக்கி வாசிக்கிறத நம்ம பார்க்க
பார்க்க முடியுது. சீனா ஒரு அடி எடுத்து வச்சா இந்தியா 2 அடி அதை பின்னுக்கு தள்ளும் அளவுக்கு சவுட்டி அடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எதிர்வரும் நாட்கள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.